அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பீஸ் அண்ட் சுஜி பால்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு பவுலில் ரவை அரை கப், கடலை மாவு அரை கப், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கரைச்சிக்கிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு பேனில் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ரவை கடலை மாவுலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காகணும். அது வரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ திக்காயிருச்சு, நம்ம இறக்கிடலாம். இந்தளவு வந்தால் போதும். கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். கூல் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொரியண்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கிடலாம். இப்போ ஆயிலில் நம்ம இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆயிலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பாலையும் நம்ம சேர்த்தாச்சு. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குக் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டியான பீஸா ரவா பால்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.